மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய மக்களே, பேறு பெற்ற மக்களாக நாம் வளர வாழ என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆதங்கங்களையும் இறை வேண்டல்களையும் இதன் மூலம் பதிவு செய்து கொள்கிறேன். சிலுவையில் ஒரு மனிதனின் மரணத்தின் மூலம் உங்களுக்கு அமைதியும் மன்னிப்பும் நிலை வாழ்வும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது வரலாற்றில் மிக பெரிய முரண்பாடு போலத்தான் இருக்கும். காரணம், மரணத்திலிருந்து உயிர் எப்படி வரும்? இறந்த மனிதன் கல்லறையில் வைக்கப்படுவது எவ்வாறு கடவுளின் நீதியை நமக்கு கொண்டு வருகிறது? பவுல் தனது கடிதத்தில் கூறுவது போல, சிலுவை அழிந்து போகின்றவர்களுக்கு முட்டாள்தனம், ஆனால் நமக்கு அது கடவுளின் வல்லமை. தொடர்ந்து அவர் கூறுகிறார், கடவுளின் முட்டாள்தனம் மனிதர்களை விட ஞானமானது, கடவுளின் பலவீனம் மனிதர்களை விட வலிமையானது. திருப்பி சொல்கிறேன், கடவுளின் முட்டாள்தனம் மனிதர்களை விட ஞானமானது, கடவுளின் பலவீனம் மனிதர்களை விட வலிமையானது. இதை நாம் ஆழமாக சிந்தித்தால் நமக்கே புரியும் சிலுவையின் மேன்மை, மகிழ்ச்சியின் தன்மை. சிலுவை என்பது முட்டாள்தனம், அது நம்பிக்கையற்றவருக்கு எந்த அர்த்தமும் கொடுப்பதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது உண்மையில் கடவுளின் ஞானம் மற்றும் உலகில் உள்ள அனைத்தை விட மேலான ஒன்றை உணர்த்துகிறது. சிலுவை இல்லாமல் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. நாம் கடவுளின் மகள்கள் என்பதையும் மன்னிக்கப்படுகிறோம் என்பதையும் உணர்த்துகிறது. அவருடைய பலவீனமே நமது மாட்சியின் சக்தியாக மாறியது. இது ஒரு முரண்பாடான ஒன்றுதான், ஏனெனில் இது உலகத்தின் போக்கில் நடைபெற முடியாத ஒன்று. பேறு அல்லது ஆசீர்வாதங்கள் என்பது கடவுள் உங்களுக்கு வழங்குகின்ற வெகுமதி. மேலும் அவை உலகின் பார்வையில் முரண்பாடாக தோன்றினாலும் கடவுளுக்கு அப்படி இல்லை. இந்த முரண்பாடான ஆசீர்வாதங்கள், பேறு பெற்ற நிலைகள் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அல்ல. இந்த ஆசீர்வாதங்கள், அருள்வரங்கள் இப்போது உங்களுடையவை. விண்ணரசு உங்களுடையது, அதை யாராலும் பறிக்க முடியாது. உங்களது பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டன என்பதை அறிந்து நீங்கள் ஆறுதல் அடையலாம். கடவுள் நம்மளை மன்னிக்கிறேன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு கிடையாது. நீ கேட்கவும் முடியாது, நான் சொல்லவும் முடியாது. அவ்வளவு தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் இந்த உலகத்துல நம்மளால் நடந்துகிட்டே இருக்கு. அது படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பசித்திருப்பதாலும் இறைவனுடைய நீதிக்காக ஏங்குவதாலும் நீங்கள் பேறு பெற்றவர்கள். எனவே கடவுளின் ஆசீர்வாதங்களை கேட்டு அவை உங்களுக்கானவை என்று நம்புங்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுளின் ஆசீர்வதிக்கப்பட்ட சீடர். கடவுள் புனிதப்படுத்திய பாவிகள் தான் நாம் என்பது மிக பெரிய முரண்பாடுகளில் ஒன்றாகும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகு ஏகப்பட்ட போட்டிகளும், மகிழ்ச்சியற்ற நிலைகளும், அமைதியற்ற நிலைகளும், சமத்துவமில்லாத போக்குகளும், பாகுபாடான போக்குகளும், பொறாமைகளும், தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளும் நிறைந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது பணம் சம்பாதித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த வழியிலாவது பதவி உயர்வு பெற்றுவிட வேண்டும் என்று யாருடைய கையும் காலை பிடிச்சாவது பையன் நிறைக்கவும் தயாராக இருக்கிற காலம் இது. அதுக்கு சமயமும் சமூகமும் விதிவிலக்கல்ல. அடித்து பிடித்து அள்ளிவிட துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க. அதான் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்
ஏழேறு உள்ளத்தோர் துயருவோர் கனியுடையோர் நீதினால் நேற்றை வைக்கிக் கொண்டோர் தூய்மையான உள்ளத்தோர் ஏற்படுத்துவோர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் என்னும் பட்டியல் வகைக்கு உதவுமா என்ற ஐயம் எழலாம். நியாயமானதே, எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் இத்தகையோரே வரலாற்றில் வாழ்வோர், இத்தகையோரே வரலாற்றிலே வாழ்வாக்கப்படுவார்கள். அன்னை தெரசா, மகாத்மா காந்தி போன்ற இவர்கள் இந்த மலைப்பொழிவு பகுதியால் ஈர்க்கப்பட்டு தங்களது வாழ்வை அன்பு வழியிலும் அகிம்சை வழியிலும் வாழ்ந்து வரலாறு படைத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நாமும் அவர்களை வாழ்த்துகிறோம், அவர்களைப் போல நடக்க ஆசைப்படுகிறோம். இப்படி வாழ முடியாது, இது கஷ்டம் என்பதற்காக இந்த கொள்கைகளை ஒதுக்குவதும் நடைமுறைப்படுத்த தயங்குவதும் மனித நேயத்திற்கு முரணானது, மனித இயல்பை புறக்கணிப்பதாகும். முழுமையாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி அந்த முயற்சியில் முழுமை பெறாவிட்டாலும் நாம் பேறு பெற்றவராகவும் முயன்று பார்ப்போம். பேறு பெற்ற ஆசீர்வாதம் நிறைந்த மக்களாக வளர்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மோடுள்ள உறவிலும் பிறரோடு உள்ள உறவிலும் பங்கேற்று பிறரையும் உம்மோடும் அழைத்து வந்து நாங்களும் பேறு பெற்றவர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்திடும். ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவா
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உங்களுக்கு நன்றி சொன்னா பிடிக்குமா? சொல்றதை விட வாழ்வதுதானே நல்லது. சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி இறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி இறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ ஒருவரில் ஒன்றி வாழ்வது உன்னில் இணைந்த நன்றி வாழ்வு. இருவர் மூவராய் குழுமி உழைப்பது உனது கனவின் அழகு வாழ்வு. ஒருவரில் ஒன்றி வாழ்வது உன்னில் இணைந்த நன்றி வாழ்வு. இருவர் மூவராய் குழுமி உழைப்பது உனது கனவின் அழகு வாழ்வு. ஊரெல்லாம் அன்பில் நிலைத்து நீதி காப்பது உயிரெல்லாம் பண்பில் வளர்ந்து மாண்பில் மகிழ்வது. உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுதல் தூய்மை வாழ்வு. காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுத தூய்மை வாழ்வு. வாழ்வெல்லாம் பகிர்வு தீபமேற்றி வாழ்வது. வாழ்வு தரும் வானம் பூமி பாதுகாப்பது. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாடும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும்
வாழும் பாச வாழ்வை எடுத்துச் சொல்வோம் நன்றி என்று. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.